ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். 2 சிறிய துண்டு பட்டை, 3 லவங்கம், 1 ஏலக்காய், 1 டீஸ்பூன் தனியா, 1 பிரிஞ்சி இலை இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எல்லாம் வறுபட்டு வரணும். இப்போ இதில் 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பிரியாணி கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணுறத வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக கல்லுப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் கோல்டன் கலர் வர வரைக்கும் எண்ணெயிலே வதக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ஏன்னா இதை நம்ம வதக்கி பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். ஜஸ்ட் அந்த ரா ஸ்மெல் போனால் போதும் நமக்கு. அடுத்ததாக இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா எண்ணெயிலே வதக்கணும். தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வர வரைக்கும் எண்ணெயிலே நல்லா வதக்கலாம். தக்காளி வதங்குற வரைக்கும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். தக்காளி நல்லா வதங்கியாச்சு. ரொம்ப ஓவராக அதுக்காக தக்காளி வதங்கணும்னு கிடையாது, ஏன்னா இதெல்லாம் நம்ம எல்லாமே சேர்த்து வதக்கி அரைக்க தான் போகிறோம். தக்காளி அகைன் இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிவிட்டு கேஸ் டர்ன் ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ கடாயில் அகைன் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு அரைச்சி வச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நல்லா எண்ணெயிலே இது ஒரு 15 மினிட்ஸ் நல்லா வதக்கணும். நம்ம அப்போ தான் ரா ஸ்மெல் இருந்தால் கூட போகும். பேஸ்ட் நல்லா வதங்கின பிறகு 1 டேபிள் ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். தனியாக காய்ந்த மிளகாய், மஞ்சள் சேர்த்து அரைச்சது, 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மிளகாய் தூளோடைய ரா ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா குக் பண்ணலாம் எண்ணெயிலேயே. ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா வதக்குங்க எண்ணெயில். 10 மினிட்ஸ் கழிச்சு இப்போ ஒரு பேக்கெட் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணுறேன். நல்லா அந்த மஷ்ரூமில் மசாலாலாம் மேலே கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா எண்ணெயிலே அந்த மஷ்ரூம் வதங்கணும். அதிலே தண்ணி விட ஆரம்பிக்கும் நமக்கு. இப்போ 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள், தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு மஷ்ரூம்லேருந்து நமக்கு. இப்போ திக் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சமாக இதில் தண்ணி ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, அப்புறம் சால்னா மாதிரி ஆகிடும் நமக்கு. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி ஆட் பண்ண பிறகு கேஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு குக் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி ரெடி. மறக்காமல் நான் ஷேர் பண்ண ப்ரொசீஜரில் நீங்களும் இந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.
ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் டு விஷ்ணுமதி vlogs. Thanks for watching this video, friends.